வந்து நம்ம கூட ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. ஆர்சிசி வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பிரிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்ரசிவ். ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிப்போம்னா பை காஸ்டிங் தி கியூப் அண்ட் சிலிண்டர் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். கியூபுக்கு வந்து முதல்ல எப்படி கண்டுபிடிப்போம்னா எப்படி கேஸ்ட் பண்ணுவோம்னா 150 by 150 by 150 mm டைமென்ஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எப்படின்னா 150 by 150 by 150 mm. இப்போ இதே வந்து இந்த இதுல இருந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷின்ல பிளேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மிஷின்ல எப்படின்னா ரெண்டு பிளேட் இருக்கும். அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல தான் அந்த கியூபை பிளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் மிஷின்ல இருக்கிற பிளேட்டு. இந்த பிளேட்டுக்கு நடுவுல இந்த கியூபை வந்து பிளேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கம்ப்ரஷன் கொடுக்க இது எவ்வளவு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா load by area. இந்த ஏரியா இது எவ்வளவு லோட் கொடுக்குறோம் டிவைடட் பை ஏரியா. இந்த ஏரியா என்னன்னா ட்ரூ ஏரியா அப்படின்னு நம்ம ட்ரூ ஆர் ஆக்சுவல் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட யூனிட் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படின்றது மெஷர் பண்ணுவோம். இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து இந்த கியூபை வைக்கிறோம்ல, இந்த கியூப் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 28 டேஸ்ல வந்து அட்டைன் ஆகிற கியூபை தான் நம்ம இங்கே பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து சிலிண்டர்னா சிலிண்டருக்கும் வந்து என்னன்னா அதோட டைமென்ஷன் எப்படின்னா 300 by 150 mm அப்படின்னு சொல்கிறோம். இதில் 300 என்னன்னா லென்த்து, 150 என்னன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் மிஷினில் பிளேஸ் பண்ணுறோம். இப்போ மிஷினில் வந்து அந்த ரெண்டு பிளேட்க்கு நடுவில் சிலிண்டரை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இதில் நம்ம சிலிண்டர் எப்படி பிளேஸ் பண்ணுவோம்னா இப்படி வெர்டிக்கலாக நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இப்படி வெர்டிக்கலாக நம்ம சிலிண்டரை பிளேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து அதே தான் ஃபார்முலா load by area. யூனிட் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் தான். இப்போ நம்ம இதுக்கான கம்பேரிசன் பார்க்கலாம். என்னன்னா compressive strength of cube is 1.25 times of compressive strength of cylinder அப்படின்னு சொல்றாங்க. Compressive strength of cube is 1.2 times of compressive strength of cylinder அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா கியூபோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் அதிகமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 25% அதிகமா இருக்கு, சிலிண்டரோட அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே in terms of சிலிண்டர்ல சொல்லணும்னா compressive strength of cylinder is 0.8 times of compressive strength of cube அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கம்பேரிசன்ல வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கியூப்ல தான் அதிக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியுது. இது எதனால நடக்குதுன்னா இந்த கியூப் இப்படி பிளேஸ் பண்ணிப்போம், இங்க வந்து மேக்ஸிமமா வந்து ஃபெயிலியர் நடக்குது. இப்படி வந்து ஃபெயிலியர் ஃபுல்லாவுமே ஃபெயிலியர் நடக்குது. ஏன் இந்த ஃபுல் ஃபெயிலியர் நடக்குதுன்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஏரியா இந்த பிளேட்டுக்கும் இந்த ஸ்பெசிமனுக்கான ஃப்ரிக்ஷன் ஏரியா அதிகமா இருக்கு. இதே வந்து இந்த சிலிண்டர்ல ஏன் கம்மியா இருக்கு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னா இந்த பிளேட்டுக்கும் இந்த ஸ்பெசிமனுக்கான ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது வந்து கம்மி ஃபெயிலியர் தான் எடுத்துக்கும். இந்த அளவுக்கு தான் வந்து ஃபெயிலியரை வந்து அதை எடுத்துக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல மெயின் ஃபேக்டர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா ஃப்ரிக்ஷன் தான். இந்த ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தே மாறுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த். இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், இது ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இது வந்து இன்டைரக்ட் மெத்தட் ஃபார் கால்குலேட்டிங் தி டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது சொல்றாங்க. இதுல வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா சிலிண்டர் எடுத்துக்கிறாங்க. சிலிண்டர் ஆஃப் சைஸ் 300 by 150 mm. இது லென்த், இது வந்து டயா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் பண்ணுறாங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். மிஷினுக்கு பிளேட்டுக்கு நடுவில் இதை வந்து ஸ்பெசிமெண்ட்டை பிளேஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிமெண்ட் வந்து இப்படி வைக்கிறாங்க. இப்படி வச்சு அதில் லோடை வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ டிஃபார்ம் இது டென்ஷன் இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எடுத்துக்குது அப்படின்னு. அப்போ இது எப்படி டிஃபார்ம் ஆகும்னா இப்படி உடையும்.
இந்த லோடு இப்படி ஆக்ட் ஆகுறதுனால இந்த லோடு இந்த லென்த்தில் வந்து இந்த டிஃபார்ம் ஆகி உடையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லென்த். இப்போ இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லோட் பை ஏரியா தான். இப்போ லோடு என்ன P தான், ஏரியா என்ன இந்த லோட பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ பை டி பை 2 இன்டூ எல் அப்படி இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இந்த 2 வந்து மேலே போகும்போது என்ன வரும்னா 2p டிவைடட் பை பை டி எல் அப்படின்றது நமக்கு தெரியும். இதான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், சாரி டென்சைல் ஸ்ட்ரென்த். இப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா என்னன்னா 2p டிவைடட் பை பை டி எல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு கம்பேரிசன் என்னன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கான கம்பேரிசன் என்ன பார்க்கலாம். இப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இஸ் 10 to 15% of tensile strength அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 10 to 15% of tensile strength அப்படிங்கறத சொல்றாங்க. இதுதான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்க்கான. ஸோ இன்னைக்கு ஆர்சிசிலேருந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பிரிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் தேங்க்யூ. Thank you.